உண்மையில் இந்த ரணில் விக்ரமசிங்கா என்பவர் 1977 ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள். பாராளுமன்றத்துக்கு வந்ததுன்னு 1978 ஆண்டு நாட்டில் இனக்கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாட்டில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணாமலாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அந்த படுகொலைக்கு எதிராக இவர் அன்றையே நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1979 ஆண்டு காலப்பகுதியில் இந்த நாட்டில் அவசரகால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுகின்ற நிலைமை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலைமையின் பொழுது அன்றைக்கும் கூட கேபினட் அமைச்சராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்கா. அப்போ அந்த சட்டத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும், தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு 1981 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல். அப்போ அந்த தேர்தல் மோசடி தொடர்பாக அன்றைய காலகட்டங்களில் இருந்த தேர்தல் ஆணையாளரே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், மிகவும் இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட மோசமான தேர்தல், மோசடியான தேர்தல் என்று. அந்த தேர்தலை நடத்தியவர்கள் வேறு யாருமல்ல, அன்றைய ரணில் விக்ரமசிங்கா உள்ளிட்ட அவருடைய அரசாங்கம். அதிலும் அவரை விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், 81 ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்து சாம்பலாக்கி 97,000 புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அன்றும் கூட அமைச்சராகவும் அது மாத்திரமல்ல அந்த நூலகத்தை எரிப்பின் பார்வையாளராகவும் இருந்திருக்கின்றார். அந்த பிரச்சனைக்கு எதிராகவும் அவரை தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும், விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு ஏற்பட்ட 83 ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட, கருப்பு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான பெண்கள் மானப்பங்கப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் ஒரு சிலருடைய உயிர்கள், அதாவது உயிரோடு தீயில் போட்டு கொளுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வாறான வேதனை அனுபவித்திருப்பார்கள். அந்த நிலைமைகளுக்கு எதிராக அவர் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், 1988-89 ஆண்டு காலப்பகுதியில் 60,000க்கும் அதிகமான இளைஞர்கள், யுவதிகள் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒன்று முக்கியமான வதை முகாமாக இருப்பது வட்டலாந்தை வதை முகாம். அது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும், தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நிலைமைகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருப்பது வேறொரு நிகழ்வுக்கு சென்றதன் காரணமாக மக்களுடைய பணத்தை மோசடி செய்திருக்கின்றார், துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் என்பதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.